Taste the Daily. தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்த இருக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையில் ஒன்றாக கரம் கோர்க்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மதுராந்தகம் சென்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தலைவர்களும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் வகையில் விழா கோலம் பூண்டுள்ள மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது வலைதள பக்கத்தில் பதிவு. ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனையும் பிராந்திய பெரு விருப்பங்கள் மீதான அதன் அர்ப்பணிப்பும் மாநில மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று பிரதமர் மோடி பதிவு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 3 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாகர்கோவில், மங்களூரு, திருவனந்தபுரம், தாம்பரம், திருவனந்தபுரம், சர்லப்பள்ளி இடையே அம்ரித் பாரத் ரயில்கள் தொடக்கம். ഉടനീളമുള്ള കണക്ടിവിറ്റി ഗണ്യമായി വർദ്ധിപ്പിക്കുന്ന 3 അമൃത് ഭാരത് എക്സ്പ്രസ് ട്രെയിനുകൾ ഉൾപ്പെടെ 4 significantly enhancing long distance and regional connectivity across southern India. These Amrit Bharat Express trains will strengthen rail connectivity along. கடந்த 5 ஆண்டுகளில் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியரை கூட நியமிக்காமல் உயர்கல்வி நிறுவனங்களை நாசப்படுத்தியுள்ள திமுக அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் 50% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் உயர்கல்வி நிறுவனங்களை நாசப்படுத்தியதுதான் திமுக அரசின் சாதனை எனவும் விமர்சனம். சென்னை அண்ணா நகரில் சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மற்றும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவர் உட்பட 3 பேர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்திலும் குழந்தைகள் நலத்திலும் துளியும் அக்கறையற்று இருக்கும் சமூக நலத்துறையால் குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் குழந்தை திருமணங்கள் அதிகரித்துள்ள அவலம். சென்னை போரூரில் சமூக வலைதளம் வழியே பெண்ணுக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பி நிர்வாண படம் கேட்டு மிரட்டிய இளைஞர் பிடிபட்டான். சமூக வலைதளம் மூலம் பெண்களை ஆபாசமாக மிரட்டும் சம்பவங்கள் தொடரும் நிலையில் சமூக சீரழிவை தடுக்கும், பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திமுக அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சிறுவன் மீது போக்சோ வழக்கு. விடியாத திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் போடி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சலவை தொழிலாளி மீது போக்சோ வழக்கு. விடியாத திமுக அரசு பாலியல் குற்றங்களை முழுமையாக தடுக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் விமர்சனம். சென்னை அம்பத்தூர் பற்றவாக்கம் ரயில் நிலையம் அருகே கல்லூரி மாணவியை மதுபோதையில் தாக்கிய போது தடுக்க வந்த காவலரையும் தாக்கிய போதை இளைஞர்கள். தமிழகத்தில் மதுபோதை ஆசாமிகளால் பெண்கள் பாதிக்கப்படாத நாளே இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே பெண் உட்பட 2 இருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல். அதிமுக ஆட்சியில் நவீனமயமாக திகழ்ந்த தமிழகம் திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா மயமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 5 பேர் 6 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர்.
ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. கோவை ஒண்டிப்புதூர் அருகே முன்னால் சென்ற ஈச்சர் வாகனம் மீது லாரி மோதியதில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக லாரியை இயக்கிய மதுபோதை ஆசாமிக்கு தர்ம அடி. மதுவிலக்கை அமல்படுத்தாததால் தமிழகத்தில் சாலை விபத்துக்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை பெரும்பாக்கத்தில் தலையில் கல்லை போட்டு ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. துருப்பிடித்த திமுக ஆட்சியில் ஒருபுறம் ரவுடிகளால் கொலைகள், மறுபுறம் முன் விரோதத்தால் ரவுடிகள் கொலை என கொலைக்களமாக காட்சியளிக்கும் தமிழகம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் கீழே தள்ளிவிட்டதில் தலையில் படுகாயம் அடைந்த கூலி தொழிலாளி உயிரிழப்பு. மதுக்கடைகளால் தமிழகத்தில் குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மதுவிலக்கை அமல்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் நாளுக்கு நாள் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே வீட்டிற்குள் நாட்டு வெடிகுண்டு வீசிய 15 வயது சிறுவன் உட்பட 3 சிக்கினர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் நீடிக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தலை தூக்கும் அரிவாள் மற்றும் நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் பல பெண்களை திருமணம் செய்து நகை, பணம் பறித்து தலைமறைவான சம்பவத்தால் அதிர்ச்சி. புகார் அளித்த போதே திறனற்ற திமுக அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் மோசடி தொடர்ந்திருக்காது என பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகராட்சி ஆணையாளராக இருந்த இளம்பருதி 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழக்கில் சிக்கிய நிலையில் திமுக பொறுப்பாளர் KM ராஜு மற்றும் அவைத்தலைவர் போஜன் தூண்டுதலின் பெயரில் லஞ்சம் பெற்றதாக வாக்குமூலம். நீயும் மக்கள் வரிப்பணத்தில் நன்றாக சம்பாதித்துக்கொள் என திமுக நிர்வாகிகள் தன்னை மிரட்டியதாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் நகராட்சி ஆணையாளர் வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணம் மீண்டும் அம்பலம். திமுக ஆட்சி முடிவடைய உள்ள நிலையில் திருப்பூர் மாநகராட்சியில் புதிய ஒப்பந்தங்களுக்கு CE சான்றிதழ் கட்டாயம் என கூறி திமுக மேயர் தினேஷ்குமார் கமிஷன் பெற முயல்வதாக ஒப்பந்ததாரர் குற்றச்சாட்டு. சொந்த ஆலை இருக்கும் நிறுவனங்கள் 18% கமிஷன் தொகையை முன்னதாகவே மேயரிடம் கொடுத்தால் மட்டுமே CE சான்றிதழ் கிடைப்பதாகவும் இது முழுமையான ஏமாற்று வேலையாக அமைந்திருப்பதாகவும் வேதனை. 36 கோடி பக்கமாக விட்டுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னாக்கா நாங்கள் டெண்டருக்கு கண்டெஸ்ட் பண்ண வரும்போது C சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. C சர்டிஃபிகேட் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் சரிதான் எப்போவுமே இல்லாத ஒன்று. அந்த C சர்டிஃபிகேட் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த C சர்டிஃபிகேட்டுக்கு கொடுக்குறவங்களுக்கு தான் வேலை. அப்போ அந்த C சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்க 18 to 20% கமிஷனை கொண்டு கொடுத்தா மட்டுமே C சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சென்னை மாநகராட்சி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள இந்து தெய்வத்தை ஒத்திருக்கும் பல கைகள் கொண்ட பெண்ணின் உருவம் கொண்ட குப்பை திருவிழா சுவரொட்டியால் சர்ச்சை. பெண்களை மட்டும் குற்றம் சாட்டி பாலின பாகுபாட்டை உணர்த்தும் வகையில் சுவரொட்டி இருப்பதாகவும் பொதுமக்கள் கண்டனம். சென்னை மாநகர பகுதிகளில் கழிவுநீர் தேக்கம் காரணமாக அதிகரித்துள்ள கொசு தொல்லையால் மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மலேரியா தடுப்பு பணியாளர்கள். கொசு ஒழிப்பு பணியில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்துள்ள நிலையில் துரைப்பாக்கம், சைதாப்பேட்டை, கொடுங்கையூர், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கடும் அவதி.
சென்னை எம்ஜிஆர் நகர் சந்தை பகுதியில் உள்ள குப்பை குவியலால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் வேதனை. சிங்கார சென்னை என விளம்பரப்படுத்தும் விடியாத அரசு குப்பை மற்றும் கழிவுநீர் தேக்கத்தால் மக்கள் அவதியுறுவதை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் சரமாரி கேள்வி. டெல்டா பாசன பகுதிகளில் சம்பா தாளடி பயிர் சாகுபடி தாமதமான நிலையில் மேட்டூர் அணையை தற்போது மூடக்கூடாது என விவசாயிகள் வலியுறுத்தல். பிப்ரவரி மாத இறுதி வரை நீர் திறந்து விடப்படாவிட்டால் பயிர்கள் கருகும் அபாயம் உள்ளதாகவும் விடியாத அரசுக்கு விவசாயிகள் எடுத்துரைப்பு. சுகாதாரத்துறையில் பணியாளர் காலியிடங்களே இல்லை என சட்டப்பேரவையில் உறுதியுடன் கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது 642 துணை சுகாதார நிலையங்கள் திறப்பு என அறிவித்ததால் எழுந்துள்ள சந்தேகம். பணியாளர்கள் இல்லாமல் சுகாதார நிலையங்கள் எப்படி இயங்கும் என கேள்வி எழுப்பும் மக்கள் பொய் விளம்பர அரசியல் கணக்கில்லா அறிவிப்புகள் மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியில் இருப்பதாக சாடல். சிவகங்கை மாவட்டம் சதுர் வேதமங்கலம் அருகே முன்விரோதம் காரணமாகவும் நில ஆக்கிரமிப்பு குறித்து புகார் அளித்தாலும் மூதாட்டி உள்ளிட்ட 3 பிளாஸ்டிக் குழாயால் தாக்கிய காவலர். பெண்களுக்கான ஆட்சி என கூக்குரலிடும் ஸ்டாலின் தனது கண்காணிப்பின் கீழுள்ள காவல்துறையினரையே நெறிப்படுத்த தவறியது அரசின் தோல்வியை எடுத்துரைப்பதாக மக்கள் சாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விவசாயிக்கு துணை வேளாண்மை நெல் விதை நிலையத்தில் தரமற்ற விதைகள் வழங்கப்பட்டதால் நெற்பயிர்கள் முளைக்காமல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை. விதைகளின் தரத்தை விடிய அரசின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் அலட்சியமாக செயல்படுவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இரு பிரிவினர் இடையே கோயில் விவகாரம் தொடர்பாக எழுந்து வரும் பிரச்சனையில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் அதிகாரிகள் கிராம கோயிலை அகற்றுவோம் என கூறியதால் பரபரப்பு. கோயிலை அகற்றினால் தங்களது பட்டா நிலத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம். ஊர்ல இருக்க கவர்மெண்ட் அரசு புறம்போக்குல இருக்க எல்லா கோயிலும் இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க அரசு பொறுப்பாளர்கள் இருக்க உங்க இடத்த எடுத்துக்கோங்க, இந்த பள்ளிக்கூடம் வந்து எங்க பேர்ல தனிப்பட்ட முறையில் பட்டா எல்லாம் இருக்கு, பத்திரம் இருக்கு, இதுக்கு உண்டான ஆவணம் எல்லாமே இருக்கு, எங்க இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு உண்டான போராட்டம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கோம். பெரம்பலூர் அருகே ஓலைப்பாடி கிராமத்தில் சோலார் நிறுவனத்தின் உயர் மின்னழுத்த கம்பி வழியாக மின்சாரம் பாய்ந்ததில் விவசாயி பரிதாபமாக உயிரிழப்பு. மக்கள் நெருக்கமுள்ள பகுதிகளில் உயரழுத்த கம்பிகள் முறையான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு இன்றி இருப்பதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மீண்டும் அதிகரித்து வரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நட்சத்திர ஏரியில் நீர் ஆவியாகி மேலே பறந்து செல்லும் கண்கவர் காட்சியை ஆர்வமுடன் பார்த்து ரசித்த மக்கள். சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 360 ரூபாயாக நிர்ணயம். வெள்ளி கிலோவிற்கு 20,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 3,60,000 ரூபாயாக நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,600 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 450 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 14,650 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லை மாவட்டம் பத்தமடை அருகே இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா வைத்திருந்த 2 பிடிபட்டனர். ஆட்சிக்கு வந்தால் போதைப்பொருள் ஒழிக்கப்படும் என வாக்குறுதி அளித்த திமுக அரசு தற்போது மாநிலம் முழுவதும் கஞ்சா தாராளமாக கிடைப்பதை தடுக்க தவறியது ஏன் என பொதுமக்கள் கேள்வி.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி தங்கச் செயினை திருடிச் சென்று அடையாளம் தெரியாத நபர்கள் அட்டூழியம். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினர் செயலிழந்துள்ளதால் குற்றச்சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மதுபோதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலி. மது விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிக்கும் விடியாத திமுக அரசு குற்றங்களை குறைக்க என்ன இலக்கை நிர்ணயித்துள்ளது என பொதுமக்கள் ஆவேச கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே மதுபோதையில் சாலையோரம் படுத்திருந்தவர் மீது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கல்லை போட்டு கொலை செய்த அதிர்ச்சி வீடியோ காட்சிகள். விடியாத திமுக ஆட்சியில் தினம்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக குற்றச்சாட்டு. சிறுவர்களின் மனநலம் மற்றும் ஒழுக்கத்தை கருத்தில் கொண்டு 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடக அணுகலை தடை செய்ய பரிசீலித்து வருவதாக ஆந்திர மாநில தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் நாரா லோகேஷ் தகவல். போட்டோஷூட் நடத்தி சமூக வலைதள மோகத்தில் திளைக்கும் ஸ்டாலினுக்கு தமிழக சிறுவர்கள் சீரழிவது குறித்து துளியளவும் கவலை இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். திரை நட்சத்திரங்களை வைத்து திமுக அரசு விளம்பர அரசியல் நடத்தும் நிலையில் விண்வெளி சாதனை பெண்களை முன்னிறுத்தி புத்தக கண்காட்சிக்கு புத்துணர்வு அளித்து கல்வி பண்பாட்டிற்கு முன் உதாரணமாக திகழும் கேரள அரசு மக்களின் வரிப்பணத்தை சுய விளம்பரத்திற்காக வீணாக்கும் ஸ்டாலின் அரசுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் உறுதி. பணப்பலன்கள் வழங்கப்படாததை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் கௌரிவாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஊதியம் மற்றும் பணப்பலன்களை வழங்காமல் கல்வித்துறையை சீரழிக்கும் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு வழங்கிடு வஞ்சிக்காதே சமூக நீதியை வழங்கிடு. இந்த பணிநிலை உயர்வுக்குரிய பணப்பயன் வழங்கப்படாமல் இருக்கிறது. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இப்படியான பணிநிலை மேம்பாடு என்பது எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் இயல்பாக கிடைத்தது. ஆனால் நாங்கள் 40க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுக்கு இது இன்னும் எட்டாக்கணியாகவே இருந்து வருவது மிக பெருந்துயராக இருக்கிறது. தமிழக அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்கவில்லை என்றால் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் மீண்டும் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. விடியாத திமுக அரசு வாக்குறுதி அளித்துவிட்டு அரசாணை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டும் ஊராட்சி செயலாளர்கள் ஜனவரி 6 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற போராட்டத்தை அரசு புறக்கணித்ததாகவும் கடும் அதிருப்தி. நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நீர் மேலாண்மையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த திமுக ஆட்சி தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி கூடுதல் நீரை நகரங்களுக்கு கொண்டு செல்லும் திட்டம் என விளம்பர அரசியலில் இறங்கியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அறிவித்த திட்டம் நிரந்தர தீர்வா, காலதாமதத்தை மறைக்கும் அரசியல் நாடகமா என மக்கள் கடும் சந்தேகம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏரியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். தமிழக தொழில்துறை அமைச்சர் குரட்டை விட்டு கொண்டிருக்க மகாராஷ்டிராவில் ஒரே திட்டத்தில் சுமார் 99,000 கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது டாடா குழுமம்.
தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு புதிய வேகம் கிடைக்கும் என முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ள நிலையில் வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மனைவி பிரிந்து சென்ற நிலையில் 9 வயது மகனுக்கு உடல் முழுவதும் துடிக்க சூடு வைத்து கொடுமைப்படுத்திய கொடூர தந்தை. சிறுவன் உடலெங்கும் தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடும் நிலையில் தந்தை செய்த மனிதாபிமானமற்ற செயலால் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மப்பேட்டையில் விற்கப்படாத பொங்கல் செங்கரும்புகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு செங்கரும்புடன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கரும்பு விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை விற்க முடியாமல் வீதியில் இறங்கி போராடும் சூழலை விடியாத திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் கரும்பு சாகுபடி செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிடு. அம்மாப்பேட்டை பகுதியில் பொங்கல் கரும்பு அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு குவியலாக விற்பனை செய்ய முடியாமல் காய்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் சாராட்சியர் அலுவலகத்தில் கரும்புகளை கையில் ஏந்தி கரும்புகளை மாலையாக அணிந்து கொண்டு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மழைநீர் மற்றும் ஆற்று நீர் புகுந்து உப்பள பாத்திகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் 14,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் விவசாய நிலங்கள் மற்றும் உப்பளங்கள் சேதமடையும் நிலை. வேலை பார்த்து ஒரு ஏக்கருக்கு 20,000 செலவு பண்ணிட்டாங்க. மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா உப்பளமே செய்ய முடியாம கடல் தண்ணியை விட உப்பு நல்ல தண்ணி கொண்டு உப்பளத்தை நாசம் பண்ணிடும் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள் உப்பு உற்பத்தியே இல்லாம போயிட்டு இருக்கு. உப்பு உற்பத்தி 50,000 டன் குறைஞ்சிக்கிட்டே வருது. மத்திய மாநில அரசுகள் சார்பில் நடைபெற்ற மருந்துகளின் தர ஆய்வு சோதனையில் 167 மருந்துகள் தரநிலையை பூர்த்தி செய்யவில்லை என்ற தகவலால் மக்கள் அதிர்ச்சி. நோயாளிகள் உயிருடன் விளையாடும் மருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். உதகை மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளில் மீண்டும் உறைபனி தாக்கம். அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளில் புல்வெளிகள் வாகனங்கள் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்த நிலையில் தீமூட்டி தங்களை பாதுகாத்துக் கொண்ட மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் சின்னலப்பட்டி பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. விடியாத திமுக அரசின் தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் கிடங்கு முழுவதும் எரிந்து சேதம். கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனத்தில் தேர்வுக்குழுவின் அறிவும் மதிப்பீடும் இறுதியானதென தெளிவுபடுத்திய சென்னை உயர்நீதிமன்றம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று கூறி தேர்வை மறுமதிப்பீடு செய்ய உத்தரவிட்ட தனி நீதிபதி ஆணையை ரத்து செய்து உத்தரவு. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தை தேர் திருவிழா. திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனைகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். வசந்த பஞ்சமி புனித நாளை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை நதியில் புனித நீராட வசந்த காலத்தின் வருகையை வரவேற்று கல்வி ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியின் அருளை பெற புனித நீராடிய பக்தர்கள். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடக்கம். சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் தங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு தொடர்ந்து காப்பு கட்டுதல் அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே திருக்கல்யாண மாதா திருத்தலத்தின் 113வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு திருப்பலி தேரோட்டம். திருக்கல்யாண மாதா தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த போது பக்தர்கள் உப்பு மிளகு தூவி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்திய விடுதலை போராட்டத்தின் வீர சின்னமாக விளங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 129வது பிறந்த நாள் நாடு முழுவதும் பெருமையுடன் கொண்டாட்டம்.
ஆயுத போராட்டம் என்னும் துணிச்சலான பாதையில் சென்று தியாகம், தன்னம்பிக்கை, தீவிர தேசப்பற்று ஆகியவற்றால் இளைஞர்களுக்கு வழிகாட்டிய நேதாஜியின் புரட்சிகர வீர மரபு தேசத்தின் நெஞ்சில் தீப்பொறியாக எரிகிறது. டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பில் வான் கண்காட்சியில் சிந்தூர் வடிவமைப்புடன் தொடங்க உள்ள இந்திய விமானப்படை. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான பதிலை நினைவூட்டும் வகையிலும் விமானப்படையின் வலிமையை பறைசாற்றும் வகையிலும் வான் கண்காட்சி நடைபெற உள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் பாதுகாப்புத்துறை வலிமையை வெளிப்படுத்த உள்ள DRDO, நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு, அதிவேக ஏவுகணை உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் நிகழவுள்ள வரலாற்று சாதனை. முதல் முறையாக ஆண்கள் படைப்பிரிவுக்கு பெண் அதிகாரி தலைமை தாங்குவது பெண்களின் திறமைக்கும் சமத்துவ அங்கீகாரத்திற்கும் முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. குளிர்காலத்தில் டெல்லியில் மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு 2ஆம் நிலை துகள் மாசுவே காரணம் என தர ஆய்வில் உறுதி. போக்குவரத்து மாசு, உயிரித்தழல் மற்றும் குப்பை எரிப்பு உள்ளிட்டவையே மூச்சு திணறலுக்கான முக்கிய காரணங்கள் என்றும் தகவல். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் அறிமுகமாகும் துப்பாக்கி பொருத்தப்பட்ட ரோபோ நாய்கள் படை. இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப வலிமையை வெளிப்படுத்தும் இந்த அணிவகுப்பு பாதுகாப்பு, தாக்குதல், கண்காணிப்பு திறன்களை ஒரே நேரத்தில் மக்களுக்கு எடுத்துரைக்கும் என தகவல். கடந்த டிசம்பர் மாதம் 2500 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக இண்டிகோ நிறுவன துணைத் தலைவரை பணி நீக்கம் செய்ய மத்திய அரசு உத்தரவு. விமான நிறுவனத்திற்கு 22 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். சத்தீஸ்கர் உருக்கு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். வெடி விபத்திற்கு இயந்திர கோளாறே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். குரோஷியா நாட்டின் தலைநகரான ஜாக்ரபில் உள்ள இந்திய தூதரகம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதோடு தேசிய கொடியையும் அகற்றிய கும்பல். தாக்குதலில் காலிஸ்தான் ஆதரவு கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாகவும் குரோஷிய அரசு குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தல். டாவோஸ் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த காசா அமைதி வாரியத்தை புறக்கணித்த இந்தியா. விடுக்கப்பட்ட அழைப்பையும் தவிர்த்து நிகழ்ச்சியில் பங்கேற்க பிரதமர் மோடி மறுப்பு. நியூசிலாந்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மவுங்கானோய் மலையடிவாரத்தில் நிலச்சரிவு. சுற்றுலா பயணிகள் தங்கும் முகாம்கள் மண்ணில் புதைந்து ஏராளமானோர் மாயமாகி உள்ளதால் அவர்களை தேடும் பணி தீவிரம். யுக்ரைனுடனான போர் முடிவு குறித்து ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. சுவிட்சர்லாந்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்புக்கு பின் இதனை தெரிவித்துள்ள ட்ரம்ப், அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புட்டினை இன்று சந்திக்க உள்ளதாகவும் பேட்டி. அகமதாபாத் விமான விபத்திற்கு பிறகு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 15,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதி அறிக்கை. பயணிகள் நம்பிக்கையின்மை, பாதுகாப்பு குறைபாடு குற்றச்சாட்டுகள், நிர்வாக அலட்சியம் ஆகியவை நஷ்டத்தை பெருக்கியுள்ளதால் டாடா குழுமம் இலக்குகள் தடுமாறி லாபம் எட்டாத நிலை உருவாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு கல்வி மற்றும் இதர காரணங்களுக்காக இந்தியர்கள் செலவிடும் தொகை கடும் சரிவு. உலக அரசியல் பதற்றம், விசா குழப்பம், அன்றாட தேவைகளின் செலவுகள் அதிகரிப்பு காரணமாக குடும்பங்கள் எச்சரிக்கையுடன் செலவிட தொடங்கியதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், தமன்னா நடிக்கும் புருஷன் படத்தின் டைட்டில் ப்ரோமோ வீடியோ வெளியீடு. படப்பிடிப்பு பூஜையை தொடர்ந்து டைட்டில் ப்ரோமோவை வெளியிட்டது படக்குழு. ஆஸ்கர் விருதுக்கான நாமினேஷன் பட்டியலில் இருந்து இந்தியாவின் ஹோம்பவுண்ட் திரைப்படம் வெளியேறியதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்திற்கான பரிந்துரை பட்டியலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் நாமினேஷன் பட்டியலில் இருந்து வெளியேறியது. குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற மகளிர் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் ஊபி வாரியர்ஸ் அணியை 45 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அணி அபார வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 153 ரன்கள் எடுத்த நிலையில் ஊபி வாரியர்ஸ் அணி 17.3 ஓவர்களில் 108 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார்.
நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் 88வது சர்வதேச செஸ் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷ் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார். 5வது சுற்றில் செக் குடியரசு வீரரை 51வது நகர்த்தலில் வீழ்த்தி தொடர் டிரா போட்டிகளுக்கு பிறகு முதல் வெற்றியை பெற்றார். ராய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. லடாக்கில் நடைபெற்ற கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் தமிழக வீரர் அபிக்ஷித் விஜய் விஸ்வநாத் தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை. 500 மீட்டர் நீண்ட பாதை ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டியில் 43.48 வினாடிகளில் முதலிடம் பிடித்து கடந்த ஆண்டின் வெற்றியையும் தக்கவைத்து தமிழகத்தின் பெருமையை தேசிய மேடையில் உயர்த்திய தமிழக வீரர்.